சொன்ன? ஒரு வாரத்தில் கொடுத்துறேண்ணே. ஒரு வாரத்தில் தரல உங்கள் 3 பேருக்கும் இதாண்டா உங்களுக்கு நிலைமை. பேசாமல் யாராவது பணக்கார வீட்டு பையனை கடத்தி பணம் கேட்கலாமா? டேய், ஆளை கடத்தினா போலீஸ் கேஸ்லாம் வருமேடா. யாரை கடத்தினா போலீஸ் நம்மளை தேடி வராதோ அந்த மாதிரி ஆளாக பார்த்து கடத்துறோம். டேய், செட்டு பையன் வீட்டில் இருக்கான்டா. அப்போ நம்ம கடத்தினது? டேய் மச்சி, மாற்றி தூக்கிட்டு வந்துட்டான்டா. என்னடா பண்ணிருக்க? போச்சு எல்லாம் போச்சு. போட்ட மொத்த பிளானு வீணா போச்சு. எப்பரா ஆள் மாறுனுச்சு? ஒத்த நீ தானே அவனை போய் கடத்திட்டு வந்த. கேவலம் ஒரு சின்ன பையனை ஒழுங்காக கடத்திட்டு வர தெரியுதா? ஒரு மயிருக்கும் லாக்கிலடா நீ. டேய், நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுல காரணம் கரெக்டாக தூக்கிட்டு வரதுக்கு. எல்லாரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கடா, அதான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் மச்சி. டேய், இப்போ ஒன்றால் நம்ம போட்ட எல்லா பிளானுமே சொதப்பிடுச்சுடா. நீ ஒரு வேஸ்ட்டு தண்டம். உன்னையெல்லாம் நம்பி ஒரு வேளை கூட கொடுக்கூடாதுடா. டேய், நானோ வேணும்னு பண்ண மாதிரி எல்லாம் என்னையே திட்டுறீங்க. அதான் சொல்கிறேன்ல, தெரியாமல் பண்ணிட்டேன்னு. இப்போ என்ன கெட்டு போச்சு? இந்த பையன் உங்கள் அப்பனுக்கு ஃபோன் போட்டு அவன்கிட்ட பணத்தை கேட்கலாம்டா. ஆமாம் மச்சி, இவன் சொல்கிறதும் கரெக்டு தான். நாம அந்த பையனோட அவங்க அப்பன்ட்ட காசு கேட்கக்கூடாது. டே லூசு கூமாட்டீங்களா? நம்ம கேட்குற காசை அவங்க அப்பனாலும் கொடுக்க முடியணும். ரெண்டாவது அவன் போலீஸ்ட்ட போகாமல் இருக்கணும். எல்லாமே நெகட்டிவாக யோசிச்சா எப்படி மச்சி? ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணாதான் தெரியும். வேணாண்டா, நான் செம்ம காண்டில் இருக்கேன் மச்சி. கடத்திட்டு வந்துட்டோம், இப்போ என்ன இவனை திருப்பி கொண்டு போய் விட முடியும்? இவனை விட்டா இப்போ நமக்கு வேற ஆளும் இல்லை மச்சி. ஆமாம் மச்சி, வாடா மச்சி, வாடா ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா. யார் நீங்களா? எதுக்காக என்னை கடத்திட்டு வந்திருக்கீங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க ப்ளீஸ். உன் பேர் என்னடா? கிஷோர். உங்கள் அப்பா பேர்? ஏஎன் வரதராஜன். உங்கள் அப்பா என்ன பண்ணுறான்? எங்கள் அப்பா இல்லை, நான் சின்ன வயசுல இறந்துட்டாரு. அப்பா இல்லையா? அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்மாவும் இறந்துட்டாங்கண்ணா. இதான் உன் ட்ரையாடா. உன்னை நாங்கள் விடணுன்னா உங்கள் வீட்டில் யாரை கேட்டால் பணம் தருவாங்க? எனக்கு யாருமே இல்லைண்ணா, நான் ஒரு அனாதை. நானே ஆர்பனேஜில் தானே இருக்கேன். அனாதையா? அட்டப்பாவி, ஒன்றை போய் தூக்கிட்டு வந்துட்டேனே. இப்போ வேற இவனுக்கு திரும்ப என்ன முறைப்பானுங்க வேற. ரூபாய்க்கு கூட வழி இல்லாமல் பண்ணிட்டியா? சாரி மச்சி. அண்ணா ப்ளீஸ்ண்ணா என்னை விட்டுருங்கண்ணா. மச்சி, பையனை பார்த்தா பாவமாக இருக்குடா. திரும்ப கொண்டு போய் விட்டுடலாம்டா. ஆமாம் மச்சி, எனக்கு அதான் சரின்னு தோணுது. இவனும் நம்மள மாதிரி தான்டா, விட்டுடலாம்டா. டேய், உன்னை விட்டுறோம். இங்கே நடந்தது வெளியே யாட்டி சொல்லக்கூடாது. சத்தியமாக சொல்ல மாட்டேண்ணா. டேய், அவன் கண்ணை கட்டுறா. என்னடா எங்கேயோ ஃபோன் அடிக்குது? யார் ஃபோன் ஃபோன் அடிக்குதுடா? அடிக்குது? எங்கடா ஃபோன் அடிக்குது? யாருதுடா? ஆகா மாட்டேன் போலக்கே. யார் ஃபோன் அடிக்குது? யார் ஃபோன்? டேய், அவன் பாக்கெட்டை செக் பண்ணு. அண்ணா வேணாண்ணா, அண்ணா வேணாண்ணா, நான் விடுங்கண்ணா, அண்ணா வேணாண்ணா, நான் விடுங்கண்ணா அண்ணா. டேய், அனாதன்னு சொன்ன ஆப்பிள் ஃபோன் வச்சிருக்க. மச்சி, அப்பா காலிங்னு வருதுடா. எங்க கூடு? அட்டப்பாவி, அப்பா செத்துட்டாருன்னா பொய்யா சொல்ற மறைக்கிறான் பாரு. டேய், இவன் நம்மளோட ஃப்ராடாக இருப்பான் போல. அப்பா இல்லை அனாதன்னு பொய்யா சொல்கிற. பின்ன உண்மையை சொன்னால் விடுவா போகிறீங்க? அதான் போய் சொன்னேன். டேய், உண்மையை சொல்கிறா. உங்கள் அப்பா என்ன பண்ணுறான்? பிஸ்னஸ் பண்ணுறாரு. நிறைய காசு வச்சிருப்பாரா? இந்த ஊர்லேயே எங்கள் அப்பா தான் பெரிய பணக்காரரு. போதுமா? டேய், பெரிய பணக்காரனும். சாப்பிடு சப்பாத்தி. எப்படியாச்சும் வரதங்கடா நடிச்சிடலாம். மச்சான் சூப்பர்ரா, நமக்கு ஜாக்பாட் அடிச்சிருச்சுடா. மச்சி, நீ வேற லெவல்டா. 5 லட்சம் வரும்னு நினைச்சா இப்ப 50 லட்சம் கிடைக்க போகுது. எல்லாம் உன்னாலதான் மச்சி, நீ வேற லெவல்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேர் என்ன எப்படி தின்னீங்க ஞாபகம் இருக்கா? சாரி மச்சி. ஆஹா, ஓவரா எகிருவானே. யாரையும் கேவலமா நினைக்க கூடாது. நான் எதை செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். புரியுதா? புரியுது மச்சி. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மச்சி. அவங்க அப்பனுக்கு ஒரு ஃபோனை போடு, அவங்கிட்ட நானே டீல் பண்றேன். போட்டு போட்டு ஃபோனை போடு. ஹலோ. டேய் கிஷோர், எங்கடா போய் தொலைஞ்ச? உன்னை காணோம்னு உங்கள் அம்மா 1 மணி நேரமாக தேடிட்டு இருக்கிறா. ஹலோ, உன் பையன் இப்போ எங்கள் கிட்ட தான் இருக்கான். நாங்கள் அவனை கடத்திட்டோம். 10 லட்ச ரூபா கொடுத்தாதான் உன் பையனை உயிரோடு அனுப்புவோம். என்ன சொல்கிற? என் பையனை கடத்திட்டீங்களா?
டே சிவிட்டு முண்டோம், நான் தான் தெளிவாக சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன நொன்ன சொன்ன நொன்னமுன்னா? டேய் நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கிறீங்கடா, வேணாண்டா. டே முட்டா என்ன பெரிய பப்ஜி மதனா உன் கூட நான் விளையாடுறதுக்கு. உன் பையன் உனக்கு உயிரோட வேணும்னா நாங்கள் கேட்குற பணத்தை கொடுத்துட்டு போயிட்டேரு. டேய் இந்த ரவுடி வரதம் பேரை கேட்டா ஊரே அலறும். நீங்க என் பையனையே கடத்தி வச்சுக்கிட்டு என்னையே மிரட்டுறீங்களா? இவ்வளவு தைரியம்டா உங்களுக்கு? என்னது? வரதனா வரதனா? என் பையன் உடம்புல சின்ன கீரல் போட்டாலும் உங்க எல்லாரையும் துண்டு துண்டா வெட்டி கடல்ல போட்டுருவாரு. இன்னும் 1 மணி நேரத்துல என் பையன் என் வீட்டில் இருக்கணும், இல்ல நீங்க இருக்க மாட்டீங்க.